ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் 2.0 அப்படிங்கிற நியூ வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷனில் எப்படி வந்து யூபிஐ ஐடி எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆக்டிவேட் யூபிஐ ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் ரெஜிஸ்டர் ஃபார் யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலில் இருக்க அந்த சிம் எல்லாம் ஷோ ஆகும். இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த சிம் கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். உங்களோட அந்த சிம் நீங்கள் செலக்ட் பண்ண சிம்முக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேக் அல்லது மினிமம் பேலன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆகி அப்புறம் தான் நமக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த பேங்க்லாம் இதில் யூபிஐ லிங்க் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஸ்பிஐங்கிறதை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எஸ்பிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுமே உங்களோட அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து காட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம இதில் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கான யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 விதமான யூபிஐ ஐடி காட்டும். உங்களுக்கு எந்த யூபிஐ ஐடி வேணுமோ அந்த ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளேலேயே வந்து காட்டும். அதாவது வந்து கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யோனோ எஸ்பிஐ யூபிஐ ஐடி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டும். நம்ம இப்போ வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்து யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு போய் பார்த்தோம்னா ஆக்டிவேட் யூபிஐ ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு யூபிஐ ஐடி ஆக்டிவேட் ஆகி யூபிஐ ஐடி அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி நமக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம யோனோ எஸ்பிஐ 2.0 நியூ லான்ச் ஆகிருக்க இந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.